வேதம் கூட சொல்லுகிறது, இருதயம் எல்லாவற்றை காட்டிலும் பயங்கரமானது, மோசமானது. அதை உணர்ந்து கொள்வோர் யார்? தலைவலிக்காக, கைவலிக்காக, கால்வலிக்காக, அந்த வலிக்காக, இந்த வலிக்காக ஜெபிக்கிற ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்றானா? உன்னுடைய ஆவிக்குரிய நிலை எப்படி இருக்கிறது? சிம்சோனின் பாதையிலே நீ போய்கொண்டிருக்கிறாய். சிம்சோனுடைய வாழ்க்கை பயங்கரமானது. சிம்சோனுடைய வாழ்க்கை தேவனுக்கு தூரமானது. ஆனால் அதை சரி செய்ய முயற்சியே செய்யவில்லை. அவன் சொல்லுகிறான், நான் உம்முடைய தாசன் அல்லவா? உமக்கு ஞாபகம் இல்லையா? இப்பதான் ஞாபகம் வருதா நீ அவருடைய தாசனுங்கிறது? உனக்கு கஷ்டம் வரும்போதுதான் ஞாபகத்துக்கு வருதா? அப்போ வேஷிகளை தேடி போகும்போது, பாவ காரியங்களை பண்ணும்போது, கோபதாபத்தால சீர்றும் போது, நான் கேட்கிறேன் சகோதர சகோதரிகளே, அப்ப ஞாபகம் வராதா நீ கிறிஸ்தவன்னு, கிறிஸ்தவ ஸ்திரீன்னு? அப்ப ஞாபகம் வராதா நீ ஞானஸ்நானம் எடுத்துக்கிட்டுவன்னு, ரட்சிக்கப்பட்டிருக்கிறாய்ன்னு? ஆபாசமான படங்களை பார்க்கும்போது, ஆபாசமான வாழ்க்கையை வாழும்போது ஞாபகம் இல்லையா? நீ கிறிஸ்துவின் பிள்ளை என்று ஞாபகத்துக்கு வரலையே. கஷ்டத்துலாம் உனக்கு ஞாபகம் வருது நீ தேவனுடைய பிள்ளை என்பது. சிம்சோன் அப்பேற்பட்ட சூழ்நிலை தேவனிடத்தில் என்ன கேட்டான் தெரியுங்களா? தண்ணீர் வேண்டுமா, நீர் நினைவில் கொள்ள வேண்டும் நான் உம்முடைய தாசன் என்று சொல்லி தொடர்ந்து என்ன சொல்றான்? இந்த விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தரின் கைகளிலே நான் சாக வேண்டுமா? இது நல்ல யோசனையா இல்லையாங்க? அது நல்ல ஜெபமா இல்லையா? அவன் சொல்றான், இந்த துன்மார்க்கர் கைகள்ல நான் ஏன் சாக வேண்டும்? உண்மைதான், துன்மார்க்கர் கையால எதுக்காக சாகணும்? பெலிஸ்தரின் கைகளிலே சிம்சோன் ஏன் சாக வேண்டும்? நல்ல ஜெபத்தை தான் பண்றான். ஜெபம் ரொம்ப நல்லா இருக்கு, விண்ணப்பம் சரியானதா தான் இருக்கு. இந்த பாவிகளின் கைகளிலே நான் ஏன் சாக வேண்டும்? நல்ல பிரார்த்தனை செஞ்ச சிம்சோனை நல்ல ஜெபம் பண்ணிருக்க. இப்ப இந்த பாவிகளின் கையால் சாகாமல் இருக்க வேண்டும் என்றால் சிம்சோன் எங்க இருந்திருக்கணும்? அந்த பாவிகள் இருக்கிற இடத்துக்குள்ளேயே இருக்கணுமா, இல்ல பத்திரமா தான் இருக்க வேண்டிய இடத்துல இருந்திருக்கணுமா? நீங்களே சொல்லுங்க. அவன் என்ன செஞ்சான் தெரியுங்களா? 16வது அதிகாரம் முதல் வசனம் சொல்கிறது, நான் இந்த பெலிஸ்தரின் கைகளில் ஏன் சாக வேண்டும்? அப்படி சாக நான் விரும்பல. அப்ப அது நல்ல கோரிக்கை தான், நல்ல ஆசை தான், நல்ல நோக்கம் தான். நல்ல நோக்கத்தோட, நல்ல ஆசையோட, நல்ல ஜெபம் தான் பண்ணிருக்கிற அந்த சிம்சோன் 16ஆம் அதிகாரம் முதல் வசனத்துல எங்கெங்க போனா? எங்க போனாங்க? சிம்சோன் நல்லா கவனிங்க. காசாவுக்கு சென்று ஒரு வேஷியை கண்டான். அவன் செஞ்ச ஜெபம் என்னங்க? இந்த பெலிஸ்தர் கையில நான் எதுக்காக சாகணும்? அப்போ பெலிஸ்தர் கையில சாகக்கூடாதுன்னு நினைக்கிறப்போ நீ தேவனுடைய கைக்குள்ள இருக்கணுமா இல்லையா? தேவனுடைய கருத்துக்குள்ள இருக்கணுமா இல்லையா? வார்த்தையின் அடிப்படையில் வாழணுமா இல்லையா? பிரார்த்தனை நல்லாதான் இருக்கானா, பிழைப்பு தான் பிரார்த்தனைக்கு விரோதமா இருக்கு. அதுதானுங்க உண்மை. நாம் செய்கிற பிரார்த்தனை ஒன்று, நாம் வாழ்கிற வாழ்க்கையோ வேறொன்று. நாம் பகிர்கிற சாட்சி ஒன்று, நாம் வாழ்கிற வாழ்க்கையோ வேறொன்று. ஜாக்கிரதையா கவனிங்க. சிம்சோன் என்னன்னு ஜெபிக்கிறான், இந்த பெலிஸ்தரின் கைகளிலே நான் ஏன் சாக வேண்டும்? அப்ப அங்க சாக கூடாதுன்னு நினைக்கிறவன் எதுக்காக அங்கேயே சுத்திக்கிட்டு இருக்க? எதுக்காக நீ பெலிஸ்தருடைய ராஜ்யத்துக்குள்ளேயே சுத்திக்கிட்டு இருந்த? அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? இந்த பெலிஸ்தருக்குள்ள, இந்த மூடர்களும் மூர்க்கருமாகிய இந்த பெலிஸ்தருக்குள்ள, அல்லது அவங்க கிட்ட நான் இருக்க கூடாது, ஆனா அவங்க பொண்ணுங்க மாத்திரம் எனக்கு வேணும். அதானங்க? இந்த பெண்களோடு மாத்திரம் நான் விபச்சாரம் பண்ணணும். என்ன மனசு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சிம்சோன் வழிதப்பிப்போன ஊழியக்காரன், வழிதப்பிப்போன ஆவிக்குரியவன். இன்னைக்கும் அப்படிப்பட்டவங்க இருக்காங்கல்ல. நீ செய்கிற ஜெபம் வேற, நீ செய்கிற பணிகள் வேற, நீ சொல்கிற உன் சாட்சி வேற, உன் வாழ்க்கையில நடக்கிற உண்மைகள் வெவ்வேற, நீ செய்கிற போதனைகள் வேற, ஆனால் உன்னுடைய உண்மையான பிழைப்பு என்பது வேற. அப்படிப்பட்டவங்க என்ன ஆவாங்க தெரியுங்களா? என்ன சொன்னான் சிம்சோன்? இந்த பெலிஸ்தரின் கைகளில் நான் ஏன் சாக வேண்டும்? ஐயோ, அந்த பெலிஸ்தரின் கைகளில் தான் சிம்சோன் அடிமையாயிட்டாங்க. பெலிஸ்தரின் கரங்களால் தான் சிம்சோன் தன் கண்களை இழந்தாங்க. பெலிஸ்தரின் கைகளில் தான் சிம்சோன் அடிமையாக்கப்பட்டு கேலியும் கிண்டலும் செய்யப்பட்டான். எங்கே சாகக்கூடாது என்று நினைத்தானோ அங்கேதான் செத்தும் போனான். ஏனென்றால் தான் வழிதப்பி போயிருக்கிறேன் என்று அறிந்திருந்தும் கூட அந்த தவறுகளை சரி செய்து கொண்டு தன் வாழ்க்கையை திருத்திக் கொள்ளவில்லை. தேவைகளுக்காக ஜெபித்துக் கொண்டானே தவிர தன் வாழ்க்கையை சரி செய்து கொள்வதற்காக அவன் ஜெபிக்கவே இல்லை. ஜெபம் அற்புதமாக இருந்ததே தவிர வாழ்க்கைதான் மிகவும் அற்பமாக இருந்தது. பேரென்னவோ சிம்சோன் தான். சிம்சோன் என்ற பெயருக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? வெளிச்சம், பிரகாசமயமான. பேர்ல வெளிச்சம் இருக்கானா வாழ்க்கை தாங்க இருள் நிறைஞ்சு போயிருந்தது இல்லையா? அந்த வார்த்தையை கேட்கிறவர்களிலே உன்னுடைய பெயரிலே கிறிஸ்துவம் இருக்கிறது, பெயரிலே கிறிஸ்து இருக்கிறார், ஆனால் வாழ்க்கையில் தான் கிறிஸ்துவே இல்லை. இன்று நீ சரி செய்து கொள்வாயா, அல்லது வழிதப்பி போன சிம்சோனைப் போல நீயும் வழிதப்பி போவாயா?
பாழாகிப் போன சிம்சோனைப் போல நீயும் பாழாகிப் போவாயா? அல்லது இன்றே தவறை உணர்ந்து கொண்டு இதிலிருந்து வசனத்தின் அடிப்படையில் நான் வாழுவேன், இன்றிலிருந்து ஆண்டவரே நீர் என்ன வாழ்க்கை வாழ வேண்டும் என்று விரும்புகிறீரோ அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ எனக்கு கிருபை அருளுங்க ஆண்டவரே. சரீர பிரகாரமான விஷயங்களுக்காக நான் உம்மை தேடுவதை விட இருதய சம்பந்தப்பட்ட ஆவிக்குரியவைகள் சம்பந்தப்பட்ட தேவைக்காக உம்முடைய சன்னதிக்கு வந்து ஒரு ஜெய வாழ்க்கையை நான் வாழ வேண்டும். அப்படிப்பட்ட வாழ்க்கை எனக்கு அருளுவீரா என்று கேட்பாயா என்று ஆம் என்கிறவர்கள் என்னோடு சேர்ந்து ஜெபத்தில் ஒருமனப்படுகிறீர்களா? லெட் அஸ் ப்ரே. பரிசுத்தம் உள்ள பிதாவே, யாரெல்லாம் உம்முடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ ஏற்றுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய இரத்தத்தினால் கழுவி சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்திய எல்லா பாவங்களிலிருந்தும் விடுவித்து இனி வாழ்நாளெல்லாம் வசனத்தின் அடிப்படையில் வாழ்கிற வாழ்க்கை அருள வேண்டும் என்றும் உம்முடைய விருப்பத்தின்படியான வாழ்க்கை வாழ கிருபை அருள வேண்டும் என்றும் உண்மையான கிறிஸ்தவர்களாக, ஆவிக்குரியவர்களாக, ஊழியக்காரர்களாக இது முதற்கொண்டு வாழ்கிற பாக்கியத்தை எங்களுக்கு அருளி செய்ய வேண்டும் என்றும் வாலிப பிராயத்திலே காதல் என்று பைத்தியக்காரத்தனங்களை செய்து ஆண்டவரே புத்தியற்ற வாழ்க்கையை வாழ்வது கூடாது. எனவே இது முதற்கொண்டு வாலிபத்தை காத்துக்கொண்டு பரிசுத்தத்தை காத்துக்கொண்டு உம்முடைய பிள்ளைகளாய் வாழ்கிற கிருபை ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்கும் அருளி செய்ய வேண்டும் என்றும் ஒவ்வொரு கணவனும் மனைவியும் பரிசுத்த பந்தத்திலே கட்டப்படுகிற பாக்கியத்தை அருள வேண்டும் என்றும் ஒவ்வொரு ஊழியக்காரனும் வேதத்தின் அடிப்படையிலே வாழ்ந்து ஊழியம் செய்கிற கிருபையை அருளிச் செய்ய வேண்டும் என்றும் வழிதப்பிப் போனதை யாரெல்லாம் தங்கள் வாழ்க்கையில இன்று உணர்ந்திருக்கிறார்களோ அவர்கள் எல்லோரும் மன்னிப்பு கேட்கிறார்கள். ஒரு புதிய வாழ்க்கையை, ஒரு புதிய வருடத்தை, ஒரு புதிய பலனையும் அருளிச் செய்ய வேண்டும் என்றும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே. ஆமென்.